தமிழும் சரஸ்வதியும் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சந்தோஷமா தமிழ் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியா அந்தக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. சரஸ்வதியோட மனசு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. சரஸ்வதி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. ரொம்பவே ஃபீலிங்காகவும் இருக்காங்க. சரஸ்வதி எதை நினைச்சு ஃபீல் பண்றாங்கன்னு தெரியாம இருக்கும்போது தமிழ் ரொம்பவே சந்தோஷமா நம்மளுடைய கம்பெனில இப்பவே 200 பேருக்கு மேல வேலை பார்க்குறாங்க. அம்மா உங்களுடைய ஆசையை நாங்க கூடி சீக்கிரம் நானும் கார்த்திக்கும் சேர்ந்து நிறைவேற்ற சொல்லிட்டு கார்த்திக்கும் தமிழும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்காங்க நம்ம கோதை. அடுத்த நாள் ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே ரொம்பவே அழகா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ராகினியோட ட்ராக்கை காட்டுறாங்க. ராகினி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அர்ஜுன் கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அர்ஜுன் போயிட்டு ராகினி கிட்ட ராகினி யார் என்ன நம்பினாலும் நம்பாம போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா நீ என்ன நம்பாத போயிட்டு இல்ல, இதுக்கு மேல இந்த சொத்தெல்லாம் நம்ம எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாமே உன்னுடைய அம்மா பேர்ல எழுதிடலாம். சிங்கிள் பெட்ரூம்ல ஒரு ரூமை பார்த்துட்டு நம்ம எல்லாரும் அங்க போயிடலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. என்ன அர்ஜுன் ஏன் இப்படி பேசுறீங்க? ஆமா எனக்கு நம்பிக்கையே நீதான். நீயே என்ன கைவிட்டுட்ட எப்படி? என்னுடைய மாமா பண்ண விஷயம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுததோ அர்ஜுன் இங்க பாருங்க, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. உங்க மாமா பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு போய் நான் தண்டனை கொடுத்துட்டேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், எல்லாரும் உங்களுக்கு எதிராக ஆதாரம் இருந்தது, என்னால வேற எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அர்ஜுனை கட்டி பிடிச்சி ராகினி ஒரு பக்கம் ஃபீல் பண்ண அர்ஜுன் சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததா கடுத்தரப்பு விழாவுக்கு எல்லாருமே புத்த விளக்கெல்லாம் ஏற்று அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நமிச்சு அங்க போய் பாக்குறாங்க. அதுல நம்ம சரஸ்வதி தமிழ் 2 பேரும் ஜோடியா இருக்கிற போட்டோஸ் பேனர் பெருசா வச்சிருக்காங்க. நமிச்சு வீட்டுல இருக்க எல்லாரும் இது யார் வச்சதுன்னு தொழிலாளிங்க வச்சிருக்காங்கன்னு சொல்றது சரி ஓகே, அவங்க ஆசைப்படி வச்சிருக்காங்க, இதுல போய் என்ன இருக்கு, ரொம்பவே சந்தோஷம் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. நம்ம ஐயோ இப்ப என்ன பண்றது, இந்த பேனரை ஓரமா வச்சிடலாம், வரதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, இதை வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஓரமா வைக்கலான்னு போகும்போது கரெக்டா அங்க வந்துடுறாங்க நம்ம மேக்னா. இதை பார்த்ததும் என்ன புருஷன் பொண்டாட்டின்னு வச்சிருக்காங்களேன்னு சொன்னதும் உடனே நமச்சே கூப்பிட்டு கேட்கறாங்க. நமச்சு இது எல்லாமே அந்த அர்ஜுனோட வேலை தான், தமிழோட பேரை கெடுக்கணும்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இது ஏத்துற அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா குத்து விளக்கு ஏத்துற அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தரம் மாத்திட்டு இருக்கும் போது கலிவர்தான் கால் பண்றதா நமச்சு கூட்டிட்டு போறாங்க. இப்ப தம்பதியா விளக்கேத்துங்கன்னு சொன்னது 2 பேரை விளக்கேத்திட்டு இருக்காங்க. அப்ப தமிழும் சரஸ்வதி 2 பேரும் சேர்ந்து விளக்கேத்துறாங்க. அதை நம்ம கோதை சந்தோஷப்பட்டு இருக்காங்க. கூட இருக்கவங்க என்ன இது தம்பதிங்களா இவங்க 2 பேரும் விளக்கேத்துறாங்களேன்னு சொன்னது தமிழ்னு சொல்லிட்டு மேக்னா கத்திட்டு வராங்க. பிய கூட சேர்ந்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்றாங்க. என்னது பியவா? இது என்னுடைய வைஃப். என்ன சொல்றீங்க? உங்களுடைய வைஃபா? ஆமா சரஸ்வதி என்னுடைய வைஃப்னு சொன்னதோ உங்களுக்கு கல்யாணமே ஆகலன்னு சொல்லிட்டு நமச்சி சொன்னாருன்னு எல்லா விஷயமுமே மேக்னா சொன்னதோ உடனே தமிழ் நமச்சி சொல்லிடான்றாங்க. தப்பு பண்ணது எல்லாமே நான் தான்ப்பான்னு சொல்லிட்டு நமச்சி அவங்களுடைய தப்பை ஒத்துக்கிறாங்க. இனி மேக்னா எப்படி மாற போறாங்க, தமிழுக்கு வில்லனா மாற போறாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.